11 மாதங்களை நம்மளை கண்ணின் முடிப்பு போல பாதுகாத்து 12வது மாதத்தின் முதல் நாள் அதிகால வேளை அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். இந்த 11 மாதங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாய், கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாய் நம்மோடு கூட இருந்தார். இமைப்பொழுது நான் கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இறக்கங்கள் அவனை சேர்த்துக் கொள்ளும் போல அவருடைய இறக்கம் நம்மளை சேர்த்துக் கொண்டது, அவருடைய கிருபை நம்மளை அணைத்துக் கொண்டது. அந்த தேவனை நம்ம நன்றி சொல்ல ஆழத்திலிருந்து நம்ம செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி சொல்லி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்வோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எத்தனை நன்மைகளை வாழ்க்கையில் செய்தார். அவர் வார்த்தையினால் சொன்ன ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றினாரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீ, மாறாமல் எப்போதும் காத்துக்கொண்டு. ஆமா, நம்மோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் ஒவ்வொரு நம்மளை வழிநடத்தி வந்தாரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருக்கின பாதையில கூட வந்து, நம்மளை நெருக்கின பாதையில நம்மளை கைவிடாத தேவன் அவர், நம்மளை கலங்கிடாமல் ஓடுந்த தேவன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்லோ இருளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினாரே. நம்ம வெட்கப்பட்டு இருந்த இடத்துல நம்ம எந்த
இடத்துல துக்கப்பட்டு இருந்தோமோ அதே இடத்துல நம்ம தலையை நியமிக்கிற தேவன் அவர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லுவரை ஒன்றும் குறையாமல் காத்திரு நல்லவரை. நன்றி நன்றி சொல்லுவரை ஒன்றும் குறையாமல் காத்திரு நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருக்கின பாதையிலும் கூட வந்தேன். நம்மளை கைவிடாத தேவனாய், விலகாத தேவனாய், நெருக்கின பாதையில நம்மளை நெருக்கின காரியங்கள் உண்டு, நம்மளை நெருக்கின காரியங்கள் உண்டு, விடுவிக்க முடியாத காரியங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு. நெருக்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்லுவரை ஒன்றும் குறையாமல் காத்திரு நல்லவரை. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் செய்தாருங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒன்று நம்ம வாழ்க்கையில குறைந்து போகவே இல்லை. எத்தனை நெருக்கின காரியங்கள் நம்மளை வந்தது, மனசோர்வு உண்டாக்குன காரியங்கள் வந்தது, கண்ணீரின் பாதையில நம்ம நடந்தோம். ஆனா கைவிடாமல் நம்ம விலகாமல் நம்மோடு கூட இருந்தாருங்க. எத்தனை அதிசயமானவர். அவர் வார்த்தையில் அதிசயமானவர், அவர் செயல்களில் அதிசயமானவர், அவர் கிருபையில் அதிசயமானவர், அவருடைய இரக்கத்தில் அதிசயமானவர், நமக்கு சுகம் கொடுக்கிறதில் அவர் அதிசயமானவருங்க. நம்முடைய பாதுகாப்பதில் அவர் ஒரு அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று இம்மட்டும் நடத்தி வந்த தேவனுக்கு, நம் தேவைகளை சந்தித்தவர், நாம் போவதெல்லாம் நம்மோடு கூட வந்த தேவன், நம்ம நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவன் அவர். அந்த தேவனை நினைத்தவர்களாய் துதிக்க பாத்திரரே, நம்ம துதிக்க வந்திருக்கேன் சொல்லி, நமக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கேன் சொல்லி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காலத்தில் அடைக்கலமே ஆதரவே நனுகுலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே எங்கள் சமாதானமே. யெகோவா ஷாலோம் நீரே எங்கள் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி, சஞ்சலம் தவிப்பும் நீக்கிவிட்டீர். நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி,
சஞ்சலம் தவிப்பு நீக்கிவிட்டு உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஷம்மா நீரே என்னோடு இருப்பவரே. எத்தனை நாட்கள் ஓடு கிடந்தாய், கடந்து வந்த நாட்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகாத தேவன் நம்ம ஓடு வந்தாரே. என்ன வந்தாலும் கலங்கிடனே அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா நிசி நீரே இந்த ஜெய கொடியே, யெகோவா நிசி நீரே இந்த ஜெய கொடியே. மனமகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ரப்பா நீரே எந்தன் பரிகாரியே, யெகோவா ரப்பா நீரே எந்தன் பரிகாரியே. கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவே, எகிப்தின் பானைகள் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவே. உம்மை ஆராதனை செய்கிறேன். சொல்லுங்க, உள்ளத்தின் ஆடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருந்தீரப்பா. நான் சமாதானம் இல்லாத காலத்துல கர்த்தாவே எனக்கு சமாதானம் கொடுத்தீங்களப்பா. நான் எங்க சென்றாலும் கர்த்தாவே யெகோவா ஷம்மாவாய் எங்களோடு கூட வந்தீங்களப்பா. என் தோல்வியின் மத்தியிலே எனக்கு ஜெயம் கொடுத்தீங்களப்பா. யெகோவா நிசியா எங்களோடு கூட இருந்தீங்களப்பா. உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே, யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவிப்பு நீக்கிவிட்டே. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தி சஞ்சலம் தவி. என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் கலங்கிடனே அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. என்ன வந்தாலும் கலங்கிடனே அப்பா நீர் என்னோடு இருப்பதனா. மனமகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. மனமகிழ்ந்து பாடிடுவே மகிமையாய் நீர் வெற்றி சிறந்தே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே அனுகூலமே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமே ஆதரவே அனுகூலமே. உன்னதரே உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். உன்னதரே
ஆராதிக்க வந்திருக்கிறங்க தாவே. நாங்கள் உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறங்க தாவே. மனமகிழ்ந்து நாங்கள் பாடுகிறங்க தாவே. எங்கள் ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு அடைக்கலமாய், நீரே எங்களுக்கு கேடகமாய் இருந்தீரப்பா. நாங்கள் உம்மை ஆராதனை செலுத்துகிறங்க தாவே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ கிருபையுள்ளவர், நீ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் ஆண்டவரே. நீ வார்த்தையினால் சொன்னதை உடைய கரங்களினால் எங்கள் வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றி முடித்தவர் ஐயா. நீ நிறைவேற்றி முடித்தவர் ஆண்டவர், நீ நிறைவேற்றி முடித்தவர் ஆண்டவர். ஒன்று எங்க வாழ்க்கையில குறைவே படல, எங்க வாழ்க்கையில குறைகள் என்பதே இல்லை. ஆவியானவர் நடத்தின விதங்களை பார்க்கோமானால் அது அதிசயமானதா எங்க வாழ்க்கையில் இருந்ததுக்காய் நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோங்க தாவே. நீ ஆராதனைக்கு பிரியப்படுகிற தேவன் ஆண்டவர், நீ ஆராதனையில வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர், நீ ஆராதனையில இறங்குகிற தேவன் ஆண்டவர், எங்களோடு கூட இடைபடுகிற தேவன் ஆண்டவர், எங்களை பலப்படுத்துகிற தேவன் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், எங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோங்க தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோங்க தாவே. இந்த 11 மாதங்கள் ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வந்தீர் ஆண்டவர், அதிசயமாய்களை நடத்தி வந்தீர் ஆண்டவர். அதிசயங்களை நடத்தி நாங்கள் துதிக்கிறோங்க தாவே, அதிசயங்களை நடத்தி துதிக்கிறோங்க தாவே. ஒருவேளை சத்துருங்களை கொள்ளை கொண்டு போகலாம், சத்துருங்களை கொள்ளை கொண்டு போயிடாளோன்னு நினைத்தோங்க தாவே. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அரணா இருந்தீர் அப்பா. கர்த்தர் எங்க வாழ்க்கையில் அரணா இருந்தீங்களப்பா, நீங்க கேடகமா இருந்தீங்களப்பா, துருகமா எங்க வாழ்க்கையில் இருந்தீங்களா ஆண்டவர். நாங்கள் உமக்கு துதி செலுத்துகிறோங்க தாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோங்க தாவே. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோங்க தாவே, உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோங்க தாவே, உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோங்க தாவே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த இயேசுவின் நாமத்துக்காக, இயேசுவின் நாமத்துக்காய், அந்த பரிகாரியாம் இயேசுவின் நாமத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. எங்களை ரட்சித்த நாமம், எங்களை மீட்டெடுத்த நாமம், எங்களை பாதுகாக்கிற நாமம், எங்களை அரவணைக்கிற நாமம், எங்களை ஆற்றி தேற்றுகிற நாமம், எங்களை உயர்த்துகிற நாமம், எங்களை உன்னதருடைய நாமத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோங்க தாவே. நீரே நல்லவர் ஐயா, உடைய கிருபை பெரியது ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோங்க தாவே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. மீதமுள்ள ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியா நம்மத்தில் இந்த பிரபாகரன் ஜெபிப்படியா கேட்டுக்கொள்கிறோம். சோத்திரம் சோத்திரம் மகா இரக்கமும் கிருபையும் நீடிய பொறுமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான மாதத்தின் முதல் நாள் அதிகாலையில் கத்தாவே எங்களை அழைத்திருக்கிறப்பா. உமக்கு கொடா கொடிகளை சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா கொடுத்த பாடலுக்காக நன்றியோடு சோத்திக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லி பாட வந்தோம் அப்பா. எதை நாங்கள் சொல்கிறது ஆண்டவரே, இதோ நாங்கள் ஜீவனோடு இந்த நாளில் நாங்கள் பார்க்குறோமே, அந்த ஜீவனை எங்களை கொடுத்திருக்கிறே, அதுக்கு நன்றி சொல்லட்டுமா ஆண்டவரே. எங்கள் சரீரத்தில் எல்லா உறுப்புகளும் இந்த நேரத்தில் எங்களை இயங்கும்படி செய்திருக்கிறேன், அதுக்காக நன்றி சொல்லுவோமா. எங்களுக்கு அழியாத எட்டாவது பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லட்டுமா அப்பா. உமக்கு நன்றி சொல்ல அப்பா இந்த காலங்கள் போதாது ஆண்டவரே, வருஷங்கள் போதாது, ஆயுள் முழுதும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. இந்தப்பா இந்த ஜனவரி அப்பா, அப்பா இந்த டிசம்பர் மாதத்தில் கத்தா உன் பிறப்பின் மாதத்தில் அப்பா நீங்கள் எப்படி எங்களுக்கு அப்பா நீ வெளிச்சத்தை கொண்டு வந்தீரோ, அப்படியே இந்த வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் கத்தாவே நாங்கள் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதுக்காக உமது கிருபை, உமது தயவும், உமது அப்பா எங்களை சூழ்ந்திருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மட்டமாக கத்தாவே பாதுகாத்து போல இனி வரும் நாட்களில் கத்தாவே அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கத்தாவே அப்பா இந்த மாதத்தில் கொடுக்கப்போ அந்த வாக்கு தத்துவம் கத்தாவே அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்த நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா மீதமுள்ள ஆராயத்தை உன் கருத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த நோக்கத்தோடு இந்த மாதத்தை நாங்கள் வந்திருக்கிறோமோ அப்பா இருதயத்தை நீ ஆராயின் என்ற தேவனாக இருக்கிற பண்ணிடலாம். அந்த இருதயத்துக்கு ஏற்ற அப்பா சமாளித்து சந்தோஷம் தந்து எங்களை அனுப்பும்படி கெஞ்சி மன்றாடிக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபத்தை கேட்டாலும் ஜீவன நல்ல பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நின்றவனாக நாளில் சங்கீதம் 23வது சங்கீதத்தை நமத்தில் இருக்கிற கிங்ஸ்லி அவர்கள் வாசிக்க நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 23.
ஜீசஸ். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சேர்ந்து வசி. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் கிருபையும் என் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல சங்கீதத்துக்காக தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போது ஒரு பாடலை பாட நமக்கு ஆரிஷ் காணிக்கிடுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உமக்கு நன்றி. இயேசையா, உமக்கு நன்றி. திரியேக தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் கூட தகப்பனே அப்பா, இந்த புதிய மாதத்தில் அப்பா எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறீங்கப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தின எபினேசர் இனிமேலும் அப்பா எங்களை வழி நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த புதிய வருடத்தில் தகப்பனே எங்களை நீர் அப்பா அபரிவிதமாய் தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க போறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் அப்பா எடுத்த காணிக்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இந்த சிறிய பகுதி தகப்பனே உங்கள் கரத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ராஜா. ஆவியானவரே அப்பா, இந்த சபை ஊழியத்துக்கென்று அப்பா நீங்கள் பயன்படுத்துங்க. ஆவியானவரே, வார்த்தையால் எங்களோட நீங்கள் பேசுங்க அப்பா. வார்த்தையானவர் அப்பா எங்களுக்காக இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வார்த்தை கொண்டு எங்களை கர்த்தாவே இந்த நாளில் நீங்கள் தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியை இந்த ஆராதனை முழுவதும் தகப்பனே நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. புதிய மாதத்தில் புதிய வார்த்தையினால், புதிய பலத்தினால், புதிய ஜீவனால் அப்பா எங்களை பலப்படுத்தி நீர் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே அதிகாலை நேரத்திலே வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரங்கள், வாழ்த்துக்கள். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப டயர்டா அப்படிதான் இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் மிக நேர்த்தியாக அற்புதமாக நடத்தினார். கால சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை என்றாலும் தேவனாகிய கர்த்தர் படகிலே பிரயாணம் செய்த தம்முடைய சீஷர்களை காற்று வீசுகிற போதும், கடல் கொந்தளிக்கிற போதும், படகு மூழ்கத்தக்கதான நிலையில் இருந்தாலும் சுகமாய் அற்புதமாய் கொண்டு வந்து சேர்த்த தேவன்
நம்முடைய எல்லா ப்ரோக்ராமையும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை மழை தடுக்க முடியவில்லை. அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். அதற்கு முன்பாக அறிவிப்புகள். வருகிற புதன்கிழமை சகோதரிகளுடைய உபவாச ஜெபம் நடைபெறும். சனிக்கிழமை நமக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை கட்டுடைக்கிற ஜெபம் அவைகளும் நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனை. அன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் யாரை காத்துக்கொள்வார்? ஆண்டவர் யாருக்கு துணையாக இருப்பார் என்றால், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட மனுஷனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்ட மனுஷர்கள் யார் என்றால், ஆதியாகமத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் காண்கிறோம். நான் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்து, மிக பெரிய ஒரு கோட்டீஸ்வர மனுஷனாக இருந்து, ஆனால் கடைசியிலே எல்லாவற்றையும் இழந்து கூலி வேலை செய்கிற, கூரை பின்னுகிற ஒரு வேலை செய்து அந்த வருமானத்தில் பிழைக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தரை உறுதியாக உண்மையாக பற்றி கொண்டதான பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா சமயத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு தேவனாகிய கர்த்தர் போதித்து இருக்கிறார். அதில் சொல்றாரு, பட்டினியாய் இருக்கவும் எனக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு பட்டினியாய் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரா என்றால், பவுல் சொல்லுகிறார், நான் பட்டினியாய் இருக்கும் போதிக்கப்பட்டு இருக்கிறேன், கற்றுக் கொடுக்கப்பட்டு இருக்கிறேன். பட்டினி என்றால் என்ன என்று தெரியாத மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வர மனுஷன் சொல்லுகிறதான வார்த்தை, எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படி வாழ வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரை சந்திக்கிறார். பவுலே, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரை துன்பப்படுத்தினதான ஒரு மனுஷன், ஆண்டவரை வேதனைப்படுத்தினதான ஒரு மனுஷன், அதன் பிறகு அந்த மனுஷனுடைய நிலை என்றால் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரையே நான் பற்றி கொள்வேன், ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி இருந்ததினால்தான் மாடியிலிருந்து விழுந்த மனுஷனை உயிரோடு கூட எழுப்பும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். நமக்கு இந்த 11 மாதங்களை நாம் பார்க்கிற போது, இந்த 11 மாதங்களிலே ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகளும் வந்திருக்கிறது, பலவீனங்களும் வந்திருக்கிறது, வியாதியும் வந்திருக்கிறது, பற்றாக்குறையும் வந்திருக்கிறது, சமாதான குறைச்சலும் வந்திருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி
ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே இன்று முதல் இந்த 31ஆம் தேதி வரைக்கும் பாதுகாத்து ஆண்டவரை பற்றி கொண்டவர்களை நான் விசேஷமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக அந்த 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். தேவனாகிய கர்த்தரை நம்புகிற அவரையே நான் பற்றி கொள்வேன், உறுதியாக அவரோடு கூட இருப்பேன் என்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை, ரட்சிப்பை மதிலுமாக அரணுமாக ஆண்டவர் கட்டளையிட்டு நம்மை செம்மையாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது வசனத்தில், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம். என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நம்புகிறபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இந்த மாதத்திலே பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாகிய உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறக்க போகிறார். என்ன வாசல்னா, 2026க்குள்ள பிரவேசிக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு திறந்து, யாருக்கு? நீதியுள்ள ஜாதி. நாம தான் நீதியுள்ள ஜாதி. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்க விரும்புகிறேன், ஆண்டவரையே நான் பற்றி கொள்வேன், ஆண்டவர் எனக்கு எதை சொல்லுகிறாரோ அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஜவஹர் சாமுவேல் அவர்கள் அதை ஒரு வீடியோவில் கொஞ்சம் போட்டு காட்டினாங்க, சரியா வராததுனால. அதில் இந்த தோலெல்லாம் அழுகி போய் அப்படியே அந்த தோலெல்லாம் தொங்கி கொண்டு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த பெண்ணினுடைய ஃபோட்டோவை வீடியோலாம் காட்டினாங்க. பாடுகள் உண்டு, பூமியிலே உங்களுக்கு எல்லா விதமான போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தராகிய தேவனாகிய எனக்கு முன்பாக உறுதியாக பற்றி கொள்ளுகிறதான மனதை உடையவர்கள், என்னையே நம்பி இருக்கிற கர்த்தரையே நம்பி இருக்கிறதான உங்களை தேவனாகிய கர்த்தர் எப்படி வைப்பார்? பூரண சமாதானத்தோடு கூட வைப்பார். பாடு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், ஆனால் ஒரு சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து போய் தன்னுடைய ஊரில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் போய் என்ன பண்ணாங்க? சமாரிய ஸ்திரீ தானே, கிணற்று அடியில் தண்ணீர் வைத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு ஊரில் போய் சொல்கிறாங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்துதானா மேசியாவா என்று வந்து பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து
அந்த ஜனங்க இயேசுவை அவர்களுடைய வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் 2 நாட்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட தங்கி இருந்து ஆண்டவர் திரும்பி வருகிற போது அந்த ஜனங்க அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய வார்த்தையினால அல்ல, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையினாலே தேவனாகிய கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அப்படின்னா இயேசு அவர்களிடத்தில் சொன்னதான வார்த்தைகள். அல்லேலூயா. இயேசுவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது யார்? அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை பார்த்து அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வார்த்தையினால அல்ல, நான் தான் இவ்வளோ பேருக்கு சர்ச்சை கூட்டி கொண்டு வந்தேன், நான் தான் அவங்கள ரட்சிப்பு நடத்தினேன் அப்படின்னு நாம் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, நீ சொன்னதெல்லாம் உன்னுடைய வார்த்தைகள், நாங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தோம், அவர் எங்களை மாற்றினார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் சொல்லுகிற வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும், பூரண சமாதானத்தோடு கூட உங்களை நடத்தும், உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும். நாளைக்கு எனக்கு என்ன சம்பவிக்கும் என்பதும் என் தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்கள். அல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. அல்லேலூயா. நோவாவை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார். நோவாவே, இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களிலே, உலகத்தில் அன்னைக்கு எத்தனை கோடி பேர் இருந்தார்கள் என்று தெரியாது, ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷனின் நிமித்தம் அவருடைய மனைவி, 3 பிள்ளைகள், 3 மருமகள்கள், இந்த 8 பேரை தேவனாகிய கர்த்தர் அந்த பூமியிலே நீதி உள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாக ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்து, நான் உன் நிமித்தம் இந்த பூமியை முழுவதுமாக அழிக்கிற போது உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக அந்த பேழையை உண்டாக்கும்படியாக சொல்லி அந்த பேழைக்குள்ளாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து பாதுகாத்தார். ஆண்டவர் நீ எவ்வளவு நாள் அந்த பேழைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொன்னார? சொல்லலை. ஆண்டவர் சொல்லலை. எவ்வளவு நாள் என்று சொல்லலை. சொல்லியிருக்கலாம், எழுதப்படலை. ஆனால் கிட்டத்தட்ட 417 நாட்கள் அந்த பேழைக்குள்ளாக இருந்து அதன் பிறகுதான் சூரியனை பார்க்கிறார்கள், அதன் பிறகுதான் பூமிக்கு திரும்பி வர்றாங்க. அதுவரை அவர்களுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து வைத்தார்களா இல்லையா தெரியாது. அந்த மிருகங்களுக்கு தேவையான உணவுகளை சேர்த்து வைத்தார்களா இல்லையா தெரியாது. ஆனால் பேழையிலிருந்து வெளியே வந்ததும் அங்கே சுத்தமான ஆடுகளை ஆண்டவருக்காக பலியாக செலுத்தினார். அப்படின்னா சுத்தமான அப்படின்னா அந்த பேழைக்குள் குட்டியாக பிறக்கப்பட்டு அங்கே வளர்ந்து அந்த 406 மாதத்துக்கு ஒரு முறை ஆடு குட்டி போடும் அப்படின்வாங்க. அந்த ஆடு குட்டி போட்ட அந்த குட்டியை கொண்டு வந்து ஆண்டவருக்காக சுத்தமான பலியாக செலுத்தினார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் நிமித்தமாக அந்த மிருகங்களை பாதுகாத்தார்.
மிருகங்கள் மேலானதா மனிதர்கள் மேலானவர்களா? மனிதர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் தன்னை நம்புகிற ஒரு மனுஷன் நிமித்தமாக அந்த மனுஷனை நம்பி பேழைக்குள் வந்ததான மிருகங்களையே பாதுகாக்கிற கர்த்தர் அவரை நம்புகிறதான மனுஷனாக, அவரை நேசிக்கிறதான பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்திலே இந்த பேழைக்குள் வருகிறவர்களை தேவனாகிய கர்த்தர் அவரை நம்புகிறதான நம்மை பூரண சமாதானத்தோடு கூட இந்த வருடத்தை நாம் முடித்து புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அது எஸ்ஐஎல். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் பூரண சமாதானத்தோடு கூட நடத்துகிற போது அவர்கள் முகங்கள் இருக்கிற கண்ணீரை தேவனாகிய கர்த்தர் முதலாவது துடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை எனக்கு நம்முடைய கடந்த நாட்களை நாம் திரும்பி பார்க்கிற போது அது சஞ்சலமும் தவிப்புமாக இருந்திருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இருந்து ஒரு பூரண சமாதானத்தை, ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக என்று ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கிற போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளை செம்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 26 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை செம்மையான பாதையிலே நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம், நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் நீடிய சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்வார். நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஒருபோதும் வெட்கமடையாத படிக்கு, ஒருபோதும் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தலையை கவிழ்ந்து நிற்காத படிக்கு சகலவற்றிலும் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மையும் இந்த மாதத்திலே நம்முடைய மக்களையும் ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு கூட பாதுகாத்து வழிநடத்துவாராக. அப்படியே கண்களையும் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்துகிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி வாக்குத்தத்தத்திலே அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேற்ற வல்லவர், என்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க வல்லவர். நாங்கள் எதை நாடுகிறோம் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற என் தேவன், எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற என் தேவன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். அப்பா அர்ப்பணிக்கிறோம், அப்பா அப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா.
தகப்பனே உமக்கு நன்றி ராஜா, தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்தினுடைய என்னுடைய விண்ணப்பங்களை, இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களுடைய விண்ணப்பங்களை, எங்களுடைய அபிலாசைகளை, எங்களுடைய தேவைகளை என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்து எங்களுடைய உண்மை உத்தமத்தை, நாங்கள் நீதியிலே நடக்கிற, செம்மையான பாதையிலே நடக்கிற உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீராக. எங்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிற என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கிறதான கண்ணீரை எல்லாம் துடைப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜெய கம்பீரத்தை, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர், கர்த்தர் என்னை நடத்துகிறவர், அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நான் நாடுகிற சகல விதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக வல்லவராய் இருக்கிறார். உம்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மையே நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க அப்பா, உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். எல்லாரும் சொல்லணும், இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கு. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. பூர்ண சமாதானத்தோடு கூட எங்களை காத்து கொள்ளுகிற தேவனே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், உம்முடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் ஆண்டவரே, அது ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் அப்பா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், எங்களை அனுதினமும் நடத்துகிற, எங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நன்மைகளை கட்டளையிடுவீராக. கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம், கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம், ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாய் வைப்பேன். பூமியில தான் நாம் உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நம்முடைய பகுதியிலே நமக்கு முன்பாக இருக்கிற மக்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் நம்முடைய மக்களை தேவனாகிய கர்த்தர்
கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிற ஜனத்தை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு கூட வைக்கிற தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜனங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நீங்கள் வாளாகாமல் தலையாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை போகிற போதும் ஆசிர்வதிக்கிறவர், நீங்கள் வருகிற போதும் உங்களை ஆசிர்வதிக்கிறவர். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய பொக்கிஷங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் மகிமையாய் மாற்ற போகிறார். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலையை நாங்கள் இனி படமாட்டோம் அப்பா. அவர்களை நீர் பார்த்து கொள்வேன். நாங்கள் நம்பியிருக்கிற தேவன் நீர், கண்மலை நீர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். என் பிள்ளைகளை நீங்க நடத்துங்கப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கர்த்தருடைய பந்திக்கு நேராய் ஆயத்தமாய் வந்திருக்கிறவர்கள் அப்படியே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுகிற போது நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, சூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே, மனவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, மனவியாகுல வேதனையால் வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராக இயேசு காற்று கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைக்கும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்திலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைக்கும்படி இது செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நமக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் நமக்காக பிற்க கொடுத்ததான அவருடைய சரீரத்தின் அடையாளமான அப்பமும், நமக்காக சிந்தினதான அவருடைய இரத்தத்தின் அடையாளமாகிய ரசமும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த டேபிளில் இருப்பது உலக பிரகாரமாக ஒரு பிரெட்டும் கிரேப் ஜூஸுமாக வைனாக இருந்தாலும், ஆவிக்குரிய கண்களோடு கூட அதை பார்க்கிற போது தேவனாகிய கர்த்தர் எனக்காக பிற்க கொடுத்த அவருடைய சரீரத்தின் அவயமாயிருக்கிறது, எனக்காக சிந்தின அவருடைய இரத்தத்தின் துளிகளாய் இருக்கிறது. தகப்பனே, எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், பாவத்திலிருந்து எங்களை மீட்கும்படியாய் ஆண்டவரே நீர் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பூரண சமாதானத்தோடு கூட நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியினால்
இந்த பந்தியிலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு கூட உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தோடு கூடப்பா, பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தாவே இதில் பங்கு பெற நீர் உதவி செய்யும். தடைகளை மாற்றுங்கப்பா, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறமையா மக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுகிற போது வரிசையாக முதலாவது சகோதரிகள் வந்து அதன் பிறகு சகோதரர்கள் வந்து பெற்றுக்கொள்வோம். நாம் யோகவித்து அதை புசித்து அந்த பந்தியை அனுசரிப்போம். கரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக பிற்க கொடுத்த சரீரத்தின் அவயமாகிய பிரெட், எனக்காக அவர் சிந்தினதான அந்த இரத்த துளிகளின் அடையாளமாக ரசமும் கொடுக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் சொன்ன கடைசி வார்த்தைகளின்படி என்னுடைய பாடுகளை நினைவு கூறும்படி இந்த பந்தியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், பங்கு பெற வேண்டும் என்று நீர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளிலே அதிகாலை நேரத்தில் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் உம்முடைய இரத்தமாகிய ரசத்தையும் கைகளிலே ஏந்தி அப்பா என் தேவனாகிய கர்த்தர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்காக ஆண்டவரே அரண்களை மதில்களின் வாசல்களை திறந்து உள்ளே பிரவேசிக்க செய்கிற என் தேவனாகிய கர்த்தர் உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே பூரண சமாதானத்தோடு கூட காத்து கொள்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும். யாவரும் ஏகோபித்து புசிக்கலாம்.
இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, நீர் எங்களை கரங்களை பிடித்து நடத்துவீராக. நாங்கள் உம்முடைய கைகளை பிடித்து கொண்டு நடக்கிறோம். கரம் பற்றி நடந்திடுவேன், இயேசுவில் மகிழ்ந்திடுவேன். கரம் பற்றி நடந்திடுவேன், கர்த்தர் இயேசுவில் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ஆவியில் மகிழ்ந்திடுவேன். அவர் காட்டும் வழியில் உண்மையாய் நடந்து ராஜாதி ராஜனுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே, ராஜாதி ராஜாவுக்கே மகிமை, இயேசு ராஜனுக்கே. அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களுடைய இந்த மாதத்தின் நாட்களை துவக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு ஜெயத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்தோடு கூட கொண்டு வந்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் அப்படியே பூரண சமாதானத்தோடு கூட நடத்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து பாதுகாத்து அப்பா புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்க செய்வீராக. இந்த மாதத்தில் உள்ளதான எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் தொட்டு ஆசீர்வதித்து பூரண சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமென், ஆமென். யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.